ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை பயன்படுத்தி 2 வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த 2 ரெசிபிலையுமே நம்ம ஒயிட் சுகரோ இல்லைனா சர்க்கரை எதுவுமே பயன்படுத்தலை. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது போல் செஞ்சுருக்கவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேன்கேக் ரெசிப்பியும் ஒரு ஸ்மூத்தி ரெசிப்பியும் நல்லா ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க இந்த ரெசிபியெல்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்மூத்தி ரெசிபி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் 6 போல் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 5 பாதாம் பருப்பு சேர்த்துருக்கிறேன். நான் இங்கே இனிப்புக்கு பேரிச்சம்பழம் தான் சேர்த்துருக்கிறேன். 4லேருந்து 5 போல் பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட் சேர்த்துக்கலாம். சியா சீடில் நிறையவே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் கால்சியம், மெக்னீஷியமும் இதில் இருக்குது. சியா சீடு சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் நம்ம ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையானது முருங்கைக்கீரை. நான் இங்கே கொஞ்சம் முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக பறித்து வச்சுருக்கிறேன். முருங்கைக்கீரையில் புரோட்டீன், கால்சியம், அமினோ ஆசிட், இரும்பு, விட்டமின்கள் ஏ, சிலாம் இதில் அதிகமாக இருக்குது. இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கனால ஜாயிண்ட் பெயின் குறைக்க உதவுது. அது மாதிரி புற்றுநோய் அபாயத்தை குறைக்கவும் இது உதவுது. நம்ம சேர்த்துருந்து எல்லாமே இப்போ நல்லா ஊறி வந்துட்டு இதில் பாதாம் பருப்பில் மட்டும் தோலை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம அதை தண்ணியோடு சேர்த்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த சியா சீடையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 2 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். சின்ன சைஸில் 2 வாழைப்பழம், எந்த வகையான வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். அது மாதிரி எந்த வகையான பழங்களும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்னதாக வெட்டி ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம செய்யும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இல்லை வேண்டான்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு உடனே கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா முருங்கைக்கீரை, அதுலேருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா கழுவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் முருங்கைக்கீரை பொடி இருந்தால் கூட நீங்கள் முருங்கைக்கீரைக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இங்கே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்மூத்தி ரெடி. முருங்கைக்கீரை பயன்படுத்தி செஞ்சுருக்கோம். சுவை எப்படி இருக்கும்னு நினைக்க வேண்டாம். இதில் முருங்கைக்கீரையோட டேஸ்ட்டே தெரியாது. ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுவீங்க. நான் இப்போ ஏதோ கப்புக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாம் பருப்பு மட்டும் வெட்டி சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு ஸ்மூத்தி ரெடி. அடுத்ததாக பேன்கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக வேண்டி மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துருக்கிறேன். எடுத்து நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 2 முட்டை சேர்த்துருக்கிறேன். முருங்கைக்கீரை முட்டைலாம் சேர்த்து பொரியல் செஞ்சு கொடுப்போம். ஆனால் வீட்டில் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது கூடவே 2 வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு 2 பிஞ்சு போல் உப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நமக்கு மாவு இது போல் ஒரு பதத்தில் தான் இருக்கணும். நல்ல கலரே பச்சை கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூடவே ஒரு 1/3 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துருக்கிறேன். ஓட்ஸ் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா இனிப்புக்கு எந்த சர்க்கரையும் நம்ம சேர்க்கலை. வாழைப்பழத்தில் இருக்கிற இனிப்பே நமக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பார்த்து சேர்த்துக்கோங்க, இதுவே கரெக்டாக தான் இருக்கும். இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ மாவு ரெடி. மிக்ஸில் அரைச்சதும் நமக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு தோசை தவா ஸ்டவ்வில் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் ஒரு 1/2 கரண்டி போல் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ரொம்ப விரித்து எடுக்க வேண்டாம். நார்மலாக நம்ம பேன்கேக் செஞ்சு எடுப்போம்ல, அது போல் தான். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரையோட டேஸ்ட்டே தெரியாது. முருங்கைக்கீரை சேர்த்து செஞ்சுருக்கோம், எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். தைரியமாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக வந்துருக்குதுன்னு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இது போலவே நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன்.
இதில் சொல்லியிருக்கிற இந்த 2 ரெசிப்பியுமே ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. எந்த விதமான சர்க்கரை எதுவும் சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியாகவே ரெடி பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இந்த பேன் கேக்கையும் நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். மேலே கொஞ்சமாக தேன் சேர்த்துருக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. இது போல் நிறைய வெரைட்டியான ஹெல்த்தியான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் எண்டு ஸ்க்ரீன் ஐகார்டில் கொடுத்துருக்கிறேன். ஃப்ரீ டைமில் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.